பரபரப்பான சூழ்நிலையில் டெல்லியில் இன்று நடைபெறும் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டம். தமிழகத்திற்கு காவிரி நீர் திறப்பு குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்படுமா என எதிர்பார்ப்பு. அரசு பேருந்துகளில் பயணிகள் செல்போன் ஸ்பீக்கரை பயன்படுத்தக்கூடாது என போக்குவரத்து துறை அறிவுறுத்தல். செல்போன் ஸ்பீக்கருக்கு பதிலாக இயர்போன் அல்லது ஹெட்போனை பயன்படுத்த அறிவுரை. பெண் வழக்கறிஞரிடம் அரசு வேலை வாங்கித் தருவதாக 15 லட்சம் ரூபாய் பேரம் பேசிய ஆடியோ வெளியான விவகாரம். தாவேக நிர்வாகி அனீஷ்குமார் கட்சியிலிருந்து தற்காலிக நீக்கம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் மீது சோளிங்கர் டிவிக்கு எம்எல்ஏ கமல் சரமாரி தாக்குதல். செய்தியாளர்களை தேடி சென்று கொலைவரி தாக்குதல் நடத்தியதில் மருத்துவமனையில் அனுமதி. கரூர் நெரிசலில் இறந்தோர் குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட அரசு பணி செல்லாது என நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய தாவேக அரசு திட்டம். தண்ணீர் வரத்து குறைந்து குட்டை போல காட்சியளிக்கும் மேட்டூர் அணை. கம்பீர தோற்றத்தை இழந்த அணையின் ட்ரோன் காட்சி. திருப்பூர் மாவட்டம் தெற்கு ரோட்ரி பகுதியில் கல்லூரி பேருந்து மோதியதில் மகள் கண்முன்னே தந்தை பரிதாப பலி. அதிவேகமாக கல்லூரி பேருந்தை இயக்கியதே விபத்திற்கு காரணம் என விபத்தை நேரில் பார்த்தவர்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் ஐயூர் அகர மேம்பாலத்தில் இருசக்கர வாகனம் மீது வால்வோ பேருந்து மோதியதால் பின்னால் வந்த கார் டெம்போ டிராவலர் அடுத்தடுத்து மோதி கோர விபத்து. பைக் மற்றும் காரில் பயணித்த இருவர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த மேலும் மூவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. தமிழகத்தில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை. உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெறும் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். காணொலி வாயிலான கூட்டத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்து முக்கிய ஆலோசனை. உத்தரகாண்ட் மாநிலம் தேராதூனில் கனமழை காரணமாக பெருக்கெடுத்த வெள்ளம். புதிதாக கட்டப்பட்டு வரும் பாலத்தின் ஒரு பகுதி வெள்ளத்தில் இடிந்து விழுந்ததால் போக்குவரத்து நிறுத்தம். டெல்லி மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை முதல் பரவலாக மழை. குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் டெல்லி வாசிகள் மகிழ்ச்சி. ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவால் போக்குவரத்து முழுவதும் ஸ்தம்பிப்பு. 24 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கும் வாகன ஓட்டிகளுக்கு உணவு சமைத்து பரிமாறிய ராணுவ வீரர்கள். இந்தியாவில் ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் மேல் சம்பாதித்து வருமான வரி தாக்கல் செய்யும் தனிநபர்களின் எண்ணிக்கை உயர்வு. 2025-26ஆம் நிதியாண்டில் உயர் வருவாய் பிரிவினரின் எண்ணிக்கை 576ஆக அதிகரிப்பு. ஒசூர் அருகே குட்கா கடத்தல் கும்பலை சினிமா பாணியில் துரத்தி சென்று பிடித்த போலீசார். அதிவேகமாக சென்ற கடத்தல் காரின் மீது கற்களை வீசி நிறுத்த முயன்ற பரபரப்பு காட்சிகள். ராமேஸ்வரம் கடலில் காற்றின் வேகம் அதிகம் வீசக்கூடும் என்பதால் மண்டபம் உள்ளிட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. படகுகளை நங்கூரமிட்டு பாதுகாப்பாக நிறுத்திய மீனவர்கள்.
ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல். அதிக சத்தத்துடன் தீப்பற்றி எரிந்ததால் பதற்றமான சூழல். தூதரக ரீதியான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் தீவிர தாக்குதல். ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை. ஆண்டில் மனிதனுக்கு பணம் என்பதே தேவையற்றதாகிவிடும் என எலன் மஸ்க் தகவல். மனிதனுக்கு தேவையானவற்றை கொடுக்கும் இடத்தில் ஏஐ இருக்கும் என விளக்கம். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பெண்களை குறிவைத்து கத்திக்குத்து தாக்குதல். 3 பெண்கள் படுகாயமடைந்த நிலையில் தாக்குதல் நடத்திய நபர் மடக்கி பிடித்து கைது. பிரான்ஸ் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கட்டுக்கடங்காத காட்டுத்தீ. 240 வீடுகள் எரிந்து சாம்பல். தீயணைப்பு பணிகளில் ஈடுபட்ட 84 வீரர்கள் காயம். காமன்வெல்த் போட்டியில் மகளிருக்கான 53 கிலோ பளுதூக்குதல் பிரிவில் இந்திய வீராங்கனை ஞானேஸ்வரி வெள்ளிப் பதக்கம் வென்று அசத்தல். ஸ்நாட்ச் பிரிவில் 88 கிலோ மற்றும் கிளீன் அண்ட் ஜர்க் பிரிவில் 111 கிலோ என மொத்தம் 199 கிலோ எடையை தூக்கி வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் பாரா தடகள பிரிவில் இந்தியாவிற்கான முதல் தங்கப் பதக்கத்தை வென்று வரலாறு படைத்தார் ஷர்மிளா தன்கர். குண்டு எறிதல் போட்டியில் 9.81 மீட்டர் தூரம் எறிந்து பதக்கத்தை கைப்பற்றி அசத்தல். காமன்வெல்த் உயரம் தாண்டுதலில் இந்திய வீரர் சர்வேஸ் குஷாரே வெள்ளிப் பதக்கம் வென்று அசத்தல். காமன்வெல்த் உயரம் தாண்டுதலில் வெள்ளிப் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என சாதனை. காமன்வெல்த் விளையாட்டு பளுதூக்கும் போட்டியில் இந்தியாவிற்கு மேலும் 2 பதக்கம். ஞானேஸ்வரி வெள்ளிப் பதக்கமும் பிந்தியா ராணி வெண்கலப் பதக்கமும் வென்று அசத்தல். காமன்வெல்த் பளுதூக்குதலில் இந்திய வீரர் வல்லூரி அஜயபாபு வெள்ளிப் பதக்கம் வென்று அசத்தல். காமன்வெல்த் பதக்க பட்டியலில் 2 தங்கம் உட்பட 10 பதக்கங்களுடன் இந்தியா 8வது இடம்.